லாங்குவேஜ் லேர்னர்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிவ் ஃபார்மில் ஆல்ரெடி 2 பார்த்தாச்சு. எதோடது? பி வெர்பை வச்சு எப்படி பேசிவ் ஃபார்ம் மேக் பண்ணலாம், அண்டு ஹேவ், ஹேஸ், ஹேட் அதை வச்சு எப்படி பேசிவ் சென்டென்ஸை மேக் பண்ணலாம் நீங்கள் படிச்சிட்டோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கேனு, குட்டு, மே, மைட்டு, இதை வச்சு எப்படி பேசிவ் சென்டென்ஸ் உருவாக்குறது நீங்கள் பார்க்க போகிறோம். ஆனால் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேசிவ் ஃபார்மை அந்த பி வச்சு தான் நம்ம மேக் பண்ணுவோம். இந்த பி வச்சு ஆக்டிவ் சென்டென்ஸ் எப்படி வருதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏன்னா அது நான் இன்னும் உங்களுக்கு டீச் பண்ணலை. ஓகே, கேனை வச்சு ஒரு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணலாம், ஹெல்பிங் வேர்பை வச்சு ஒரு பேஸ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணலாம் தான் சொல்லியிருக்குமோ தவிர, இந்த கேன் பி, குட் பி எல்லாம் எப்படி ஆக்டிவாக ஒர்க் ஆகும், இந்த கேன் பி, குட் பி எல்லாம் எப்படி ஆக்டிவ் சென்டென்ஸில் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் இன்னும் டீச் பண்ணல. அதை வந்து ஒரு 5 மினிட்ஸில் சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேசிவ் ஃபார்ம் ஓடிடலாம். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய ரூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் சொல்லி குழப்ப போகிறது கிடையாது. எது சொன்னால் உங்களுக்கு புரியுமோ, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எது தேவையோ அதை மட்டும் கிளியராக சொல்லி கொடுத்துட்றேன். அதை அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களை வந்து சேரும். வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? லாஸ்ட் வீடியோவில் ஒரு சிலர் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொன்னீங்க, அதனால் கொஞ்சம் பெருசாக எழுதியிருக்கேன். ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஹெல்பிங் வெர்பில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஹெல்பிங் வெர்ப்னா என்ன அதை ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நார்மலாகவே நம்ம ஒரு சென்டென்ஸை சும்மா பேசும்போது மெயின் வெர்பை வச்சு பேசுவோம். ஹீ கோஸ், ஷீ குக்டு, இந்த மாதிரி மெயின் வெர்பை வச்சு பேசிடுவோம். அது டைரக்ட் மீனிங் கொடுத்துரும். சரிங்களா? வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கிற மாதிரி டைரக்ட் மீனிங் கொடுத்துரும். ஆனால் அப்படி டைரக்ட் மீனிங் கொடுக்காம அந்த ஆக்ஷன் அப்படி பண்ணப்படலாம், அப்படி பண்ணப்பட வேண்டும், அப்படி பண்ணி இருக்க முடியும், ஓகே அப்படின்னு அது கூட கொஞ்சம் ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ஆக்ஷன் கூட கொஞ்சம் ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் ஆட் பண்ணுவோம். அப்படி அந்த மாடிஃபிகேஷன்ஸை ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு உதவுகிற வேர்பு தான் ஹெல்பிங் வேர்பு. வேறு என்ன தான்? ஹெல்பிங் வேர்பு. ஸோ மெயின் வேர்பை கொஞ்சம் அப்படியே அதோட டோனை மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவதற்காக இது உதவுகிறது. அதனால ஹெல்பிங் வேர்பு, அவ்வளோதான். சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்? ஹெல்பிங் வெர்பின் உதவி இல்லாமல் மெயின் வெர்பால் தனித்து இயங்க முடியும். அதான் நீங்கள் மறக்கவே கூடாது. ஐ கேன் டிரைவ் அ கார் நான் சொல்லுவேன், ஐ கேன் டிரைவ் அ கார்னு சொல்லுவேன், என்னால் காரை ஓட்ட முடியும். ஐ டிரைவ் அ கார், நான் காரை ஓட்டுகிறேன். இங்கே கேனை தூக்கிட்டேன் செகண்டில். ஐ கேன் டிரைவ் அ கார்னு சொல்லிவிட்டு செகண்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஐ டிரைவ் அ கார்னு சொல்கிறேன். இங்கே கேனை என்ன பண்ணிட்டேன், தூக்கிட்டேன், ஆனால் மீனிங் வருது. புரியுதுங்களா? ஸோ ஹெல்பிங் வெர்போட உதவி இல்லாமல் மெயின் வெர்பால் இயங்க முடியும், ஆனால் மெயின் வெர்பின் உதவி இல்லாமல் ஹெல்பிங் வெர்பால் இயங்க முடியாது. ஐ கேன் அ கார் அப்படின்னு சொன்னால் மீனிங் தப்பு, மீனிங் தப்பு, அதில் சென்ஸ் இல்லை. புரியுதுங்களா? ஸோ அதுதான் ஹெல்பிங் வெர்போட வேலை. ஓகே, மெயின் வெர்புக்கு கொஞ்சம் ஒரு டோனை வந்து கொஞ்சம் பாலிஷ் பண்ணுற மாதிரி, ஏதாவது ஒரு நம்மளோட இன்டென்ஷனை கொஞ்சம் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் ஹெல்பிங் வெர்பில் என்னென்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். கேன், குட்டு, மே, மைட், ஷால், ஷுட், வுட், மஸ்ட், இந்த வார்த்தை இல்லாமல் சரியாக ஃபஸ்ட்டு உச்சரித்து பாருங்கள். ஏன்னா ஒரு சிலர் இந்த ஷாலை பார்த்தீங்கன்னா ஷல்லுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்புறம் வுட்டு பார்த்திங்க அப்படின்னா குட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் சரியாக ப்ரொனன்சியேஷன் பண்ணி பழகிக்கோங்க. ஓகே, ஸோ கேன், குட், மே, மைட், ஷால், ஷுட், வுட், மஸ்ட். ஓகேங்களா? இப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் ஆக்டிவில் இருக்குது, ஓகே, நேர் வாக்கியமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கேனுக்கு அடுத்து என்ன வரணும் அப்படின்னா பி வரணும். ஓகே, அதாவது ஹெல்பிங் வேர்புக்கு அடுத்து ஒரு பி வரணும். இந்த பியை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வர வேண்டும், இல்லாட்டி ஒரு ப்ரிப்போசிஷன் போட்டு அதுக்கடுத்து ஒரு பெயர் சொல் வர வேண்டும். புரியுதுங்களா? ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லும்போது இதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ப்ரிப்போசிஷன் போட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு நவுனை போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் மேக்ஸிமம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன சொல்லுது அப்படின்னா, பிக்கு அடுத்து நவுனை போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு மனிதர் எவ்வாறாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அது சொல்லும். ஒரு மனிதர் எவ்வாறாக இருக்க வேண்டும், ஒரு பொருள் எவ்வாறாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அதை வந்து சொல்லும். எப்போ நம்ம நவுனுக்கு அடுத்து இந்த ஹெல்பிங் வெர்பை போடும்போது. நவுன் வந்துருச்சா? இந்த ரூல் நம்பர் 1ல் என்ன வருது, ஃபஸ்ட்டு நவுன் வரணும், அதை தொடர்ந்து ஹெல்பிங் வெர்பு வரணும், அதுக்கடுத்து பி வரணும். ஓகே, ஏன்னா இந்த பி என்ன பண்ணுதுன்னா ஒரு பொருள் எவ்வாறாக இருக்கிறது இல்லாட்டி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுது. அதை தொடர்ந்து ஒரு நவுன் வரணும்.
ஓகே, அதாவது ரொம்ப சிம்பிள். 2 நவுனுக்கு இடையில இந்த ஹெல்பிங் வேர்பும் இந்த பியும் வரணும். சிம்பிள். புரியுதுங்களா? அப்படி வந்தால் அது ஆக்டிவ், டைரக்டான மீனிங் கொடுக்கிறது என்ற அர்த்தம். அடுத்து அதே ஹெல்பிங் வேர்பு பி வேர்ப் கூட சேர்ந்து V3 கூட வந்தால், V3ன்னா என்ன? வேர்போட தேர்ட் ஃபார்ம். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 கிளாஸ்லால கிளியராக சொல்லியிருப்போம். வேர்போட தேர்ட் ஃபார்ம் எப்படி V1, V2, V3 என்னென்ன வரும்னு நம்ம கொஞ்சம் பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம், அதெல்லாம் பாருங்கள். ஓகே, V3 கோ, வெண்ட், கான். அந்த கான் தான் தேர்ட் ஒன். கால், கால்டு, கால்டு மூணாவது கால்டு, அதுதான் V3. சரிங்களா? அப்போது இந்த V3 என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வரணும், ப்ளஸ் இங்கே என்ன வரணும் அப்படின்னா ஒரு ஹெல்பிங் வேர்ப் வரணும். இதுதான் ரூல் நம்பர் 2. இப்படி இருக்கும் பட்சத்தில், இந்த ஃபார்முலா மாதிரி இருக்கும் பட்சத்தில் ஒரு வாக்கியம் அமைக்கப்பட்டால் அது பாசிவ் சென்டென்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கேன் பி V3, ஹீ கேன் பி அப்ரோச். இது என்னது? V3. ஸோ பாசிவ் சென்டென்ஸ் வந்துருச்சு. இதுதான் ஃபார்முலா. கேன் பிக்கு அடுத்து நவுன் போட்டிங்கன்னா ஆக்டிவ், கேன் பிக்கு அடுத்து ஒரு V3 போட்டிங்கன்னா பாசிவ். சிம்பிள். புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னா இந்த கேன் பிக்கு அடுத்து நீங்கள் இந்த V3 போடுவதால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வினை இவன் மேல் செய்யப்படுகிறது என்று அர்த்தம். ரிவர்ஸ் ஆகுது. இங்கே இவர் எவ்வாறாக இருக்கிறார் என்பதை அப்படியே சொல்லுது. அவரோட தோற்றம், இவர் இப்படி இருக்கிறாரு. ஓகே, அதாவது இவர்கிட்ட இருந்த வினையே போகுது. ஏன்னா இவர் தானே அந்த ஆள் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குறார். ஓகே, சேஜ் அப்படின்னா முனிவர், அதுக்கு நான் மீனிங் எழுதலை, சாரி. சேஜ் அப்படின்னா முனிவர். முனிவரை போல இவர் தோற்றம் அளிக்கிறார். அப்போது அந்த தோற்றம் அளிக்கக்கூடிய செயல் இவர்கிட்ட இருந்தால் போகுது, அது ஆக்டிவ். இப்போ ஃபஸ்ட்டில் வினை இவர்கிட்ட இருந்து பாயுது, செகண்டில் என்ன ஆகுது அப்படின்னா வினை அப்படியே ரிட்டன் அடிக்குது, அவரை நோக்கி வருகிறது. ஹீ கேன் பி அப்ரோச்ட். ஓகே, அவர் அணுகப்படலாம், அவர் அணுகப்படலாம், அவர் அணுகப்பட வேண்டும். நீங்கள் என்ன வார்த்தை போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். கேனு, குட்டு, மே, மைட் எது நீங்கள் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மீனிங் மாறும். இதுதான் ஆக்டிவுக்கும் பேசிவுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட். பேசிவ்னா என்ன? இந்த வார்த்தைக்கு அடுத்து வரக்கூடிய கேன் பியும் இல்லாட்டி ஏதோ ஒரு ஹெல்பிங் வேர்ப் ப்ளஸ் பி, அதை தொடர்ந்து V3 வந்தால் இந்த வினை என்னாகும்? அப்படியே அந்த ஆக்ஷன் ரிவர்ஸில் போய் நவுன் மேலே செய்யப்படும். அதுதான் பேசிவ். ஓகேங்களா? சரி, அடுத்து முக்கியமான ஒன்று, ஆக்டிவில் இந்த பிக்கு என்ன மீனிங் வரும் அப்படின்னா தமிழில் இருக்க. ஓகே, நார்மலாகவே பீனா இருந்தால் சொல்லுவோம். ஓகே, நார்மலாகவே பீனா இருந்தால் சொல்லுவோம். இங்கே ஹெல்பிங் வேர்ப் வரனால நம்ம என்ன பண்ணிக்கணும், இருக்க அப்படிங்கிற மீனிங்கில் வச்சுக்கிட்டா தான் எந்த சென்டென்ஸ் எழுதினாலும் உங்களால் மீனிங்கை காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்காக இந்த வேர்டு வச்சுக்கோங்க, இருக்க. பாசிவில் பியோட மீனிங் என்ன அப்படின்னா பட. ஓகே, இதுதான் சிம்பிள். பாசிவில் பி வந்துச்சு அப்படின்னா மீனிங் பட, ஆக்டிவில் பி வந்துச்சுன்னா மீனிங் இருக்க. இந்த ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு ஈஸியாக இந்த சென்டென்ஸ் வந்து எழுதிட்டு போயிடலாம். ஓகே, இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் ஃபஸ்ட் ஆக்டிவ் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் பேசிவ் போகலாம். ஓகே, இப்போ ஓவராலாக ஆக்டிவாக இருந்தாலும் சரி பேசிவாக இருந்தாலும் சரி அது வந்து எந்த விதத்தில் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஹிண்ட் மட்டும் எழுதிட்டேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஆக்டிவுக்கும் சரி பேசிவுக்கும் சரி இந்த கண்டிஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி பேசிட்டு போயிடலாம். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள். இது ஆக்டிவ் ஃபார்மில் பி அப்படின்னாலே அது என்ன சவுண்டில் வரணும்னு சொல்லியிருக்கேன், இருக்க. ஓகே, பேசிவ்னு என்ன சவுண்டில் வரணும், பட. ஓகே, ரைட். இப்போ கவனிங்க, இந்த ரூல்ஸு பேசிவ்க்கும் சரி ஆக்டிவ்க்கும் சரி ரெண்டுமே காமன் தான். சரிங்களா? ஏன்னா சென்ஸு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு கேன் பி. ஸோ கேன் பி அப்படின்னாலே நம்ம ஆல்ரெடி அந்த ஹெல்பிங் வேர்ப் படிக்கும்போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கேன் அப்படின்னா ஒருத்தவங்களோட எபிலிட்டியை குறிக்கிறது, ஒருத்தவங்களோட கெப்பாசிட்டியை சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோன்னு நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா கேன் அப்படின்னாலே தமிழில் முடியும்னு அர்த்தம். கேன் அப்படின்னாலே தமிழில் முடியும்னு அர்த்தம். அப்போ முடியும்னு என்ன அர்த்தம்? ஒருத்தனால ஒரு வேலையை செய்ய முடியும். அப்போ ஒருத்தனால ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படின்னா அவனுக்குள்ளே அந்த ஒரு திறமை இருக்குதானே, அந்த கெப்பாசிட்டி இருக்குதானே, அதனால தானே முடியும்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கேன் அப்படின்னு சொல்லும்போது இன்பில்ட்டாகவே ஒரு மீனிங் வந்துடும், அது எபிலிட்டி. அப்போது ஒருவரால் அப்படி இருக்க முடியும், அந்த திறமை அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம கேன் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இந்த கேன் பியை நீங்கள் ப்ரெசண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்யூச்சருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கேன் பி போட்டு பேசினாலே ப்ரெசென்ட்டில் அந்த சம்பவம் நடக்கிற வாய்ப்பு இருக்குது, ஃப்யூச்சர்லேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ரெண்டுத்தையும் அது மீன் பண்ணும். நம்ம எந்த சென்ஸில் சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது மாறிக்கும். அதே மாதிரி தான் ப்ரெசென்ட்டுக்கு ஃப்யூச்சருக்கு குட் யூஸ் பண்ணலாம், மற்ற எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். ஆனால் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா ப்ரெசென்ட்டுக்கு ஃப்யூச்சருக்கு இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்ற ப்ரெசென்ட்டுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மூணுத்தையும் எடுத்துகிட்டு போயிருங்க.
ஓகேவா? இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெசென்ட்டுக்கு நான் இதை தான் பேச போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு டேப்லர் காலத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் மைண்டுக்கு. அதை யூஸ் பண்ணுமா, இதை யூஸ் பண்ணுமா, அந்த டென்ஸை யூஸ் பண்ணுமா, இந்த டென்ஸை யூஸ் பண்ணுமான்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சொல்கிறோமே எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதில் ஏதோ ஒன்று எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே திரும்ப என்ன பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ரைட்டுங்களா? சரி, அடுத்து ஒரு காரியம் செய்யப்படுவதற்கான பயங்கரமான அதிகபட்சமான சாத்தியக்கூறுகள் இருப்பது எது? கேன் பி. ஹை பாசிபிலிட்டி. கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹை பாசிபிலிட்டி. ஓகே, 100% கூட வச்சுக்கலாம். ரைட், அது கேன் பி. அடுத்து குட் பி. அதுவும் என்ன தான்? எபிலிட்டி தான். ஒருவரால் ஒரு வேலையை செய்ய முடியும், அவரால் அப்படி இருக்க முடியும், அவருக்கு அந்த திறமை இருக்கிறது அப்படின்னு சொல்வதற்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? குட் பி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. அவனால் டாக்டராக இருக்க முடியும், ஆனால் அவனால் டாக்டராக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. ஓகே, அடுத்து பாருங்கள். இந்த 3மே ஒரே மீனிங்கில் தான் வரும். அதனால 3த்தையுமே இப்போ ஒன்றா சொல்லிவிட்டு நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் தான் சொல்லிடுறேன். ஏன்னா வீக் பாசிபிலிட்டி சாத்தியக்கூறு ரொம்ப கம்மிங்கிறத 3த்துலேயுமே வருது. புரியுதுங்களா? ரைட், சரி. இப்போ இதை பார்த்துட்டு இங்கே திரும்ப வரலாம். மேபி வீக் பாசிபிலிட்டி, ஒரு காரியம் நடப்பதற்கான சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி, அதே தான் மைட்டுக்கும் பொருந்தும். ஆனால் மேபி நீங்கள் ஃபார்மல் டோனில் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் பயன்படுத்துங்கள். ஒரு உயர் அதிகாரிகிட்ட இல்லை ஃபார்மல் பிளேஸில், ஒரு ப்ரொஃபஷனல் பிளேசஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து மேபி யூஸ் பண்ணுங்கள். அதை தவிர அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுற எவ்ரிடே கான்வர்சேஷன் இருக்குல்ல, அந்த கம்யூனிகேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? மைட் பி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கேஷுவல் டோன், இன்ஃபார்மல். அதான் ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரெண்ட். ரெண்டுமே சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ரொம்ப சாத்தியம் கம்மி தான். ஆனால் ஒன்று ஃபார்மல், இன்னொன்று கேஷுவல். ஒன்று ஃபார்மல், இன்னொன்று இன்ஃபார்மல். இந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் ஒரு கட்டாக கட்டி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார்மலாகவும் இருக்கலாம், கேஷுவலாக இருக்கலாம். ரெண்டுத்தையும் நீங்கள் ஒரு கட்டு போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த முழு தொகுதி தான் குட் பி. அப்படின்னா என்ன அர்த்தம்? குறைவான சாத்தியக்கூறு, ஆனால் இதை நீங்கள் ஃபார்மலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஷுவலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் யூஸ் பண்ணுற இடத்தை பொறுத்து. ஆஃபீஸில் குட் பி யூஸ் பண்ணிங்கன்னா ஃபார்மல், வீட்டில் குட் பி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்ஃபார்மல், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யூஸ் பண்ணிங்கன்னா இன்ஃபார்மல். இடத்தை பொறுத்து அது மாறுபடும். ஓகே, ஆனால் சில சமயங்களில் எப்படி தெரியுமா தப்பிச்சுக்கலாம்? ஒரு சிலர்கிட்ட நம்ம கேஷுவல் டோன்லேயே பேசியிருப்போம். ஒரு சிலர்கிட்ட பேசியிருப்போம். ஆனால் அந்த இடத்துல குட் பி போட்டு பேசியிருப்போம். குட் பி எதை சொல்லுது? ஃபார்மலையும் சொல்லுது, கேஷுவலையும் சொல்லுது. நாளை பின்ன நம்மகிட்ட கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்டா அன்றைக்கி எவ்வளோ கேஷுவலாக என்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இன்கேஸ் நம்ம குட் பி போட்டு பேசியிருந்தால், சார் இல்லை சார் நான் ஃபார்மலாக தான் சார் சொன்னேன். குட் பி போட்டு பேசியிருந்து என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே இருக்கின்ற இடத்துல இருந்து வேறு தொகுதிக்கு தாவி விடலாம். ஓகே, கேஷுவலேருந்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஃபார்மலுக்கு வந்துடலாம். சார் இல்லை சார் நான் ஃபார்மலாக தான் சார் மீன் பண்ணேன் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் மீனிங் தான், ஒரே ஆப்ஷன் தான். பட் இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ, எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? அடுத்து வுட் பி வந்துடுவோம். வுட் பி வந்து அது ஒரு பெரிய கடலுங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த கிளாஸுக்கு எது தேவையோ அது மட்டும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த வுட் பி எப்பொழுதுமே நிபந்தனையின் அடிப்படையில் மட்டுமே இயங்கும். ஒரு சில நிகழ்வுகள் நடக்கணும். அப்படி நடக்கும் பட்சத்தில் இந்த சம்பவம் நடக்கும். அவன் வந்து ஒரு நல்லவனாக இருப்பான். நான் சொல்கிறேன் சும்மா. ஓகே, அவன் வந்து நல்லவனாக இருப்பான். அவங்ககிட்ட நல்ல நடத்தைகள் இருந்தால், அவனோட ஆட்டிடியூட் பிஹேவியர் நல்லதாக இருந்தால் அவன் நல்லவனாக இருப்பான். அப்போ அவன் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் என்ன இருக்கணும்? அவங்ககிட்ட நல்ல ஆட்டிடியூட்ஸ் அந்த பிஹேவியர்ஸ் இருக்கணும். அந்த கண்டிஷன் இருக்குமாயின் அவன் அப்படி இருப்பான். புரியுதுங்களா? அப்போ அந்த கண்டிஷன் பேரில் தான் அது இயங்கும். ஓகே, நிபந்தனை பேரில் இயங்குவதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வுட் பியை வந்து அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், அண்டர் சர்டைன் சர்க்கம்ஸ்டான்சஸ், சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலைகள் இருக்கணும். அது இருந்தால் தான் இது இயங்கும், இல்லாட்டி இயங்காது. ரைட்? ஷால் பி. ஒரு காலத்துலங்க ஷால் பியில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாடர்ன் இங்கிலீஷ் வந்து என்ன பண்ணிருச்சுன்னா, ஷாலுக்கு வந்து வில்லை வந்து ரீப்ளேஸ் பண்ணி விட்டுருச்சு. ஓகே, ஷாலுக்கு பதிலாக வில்லு வந்து ரீப்ளேஸ் ஆகிருச்சு. சரி, ஷாலோட மீனிங் என்ன அப்படின்னா ரொம்ப ஃபார்மல், பக்கா ஃபார்மல். சரிங்களா? ஃப்யூச்சரில் ஒரு காரியம் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்னு சொல்வதற்கு நம்ம ஷால் யூஸ் பண்ணுவோம். ஓகே, டிட்டர்மினேஷன், உறுதி, 100% நடந்துடும் அப்படின்னு சொல்வதற்கு நம்ம ஷால் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது இப்போ ஓல்டு ஃபேஷன்.
ஓல்டு இங்கிலீஷில் அது அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ மாடர்ன் இங்கிலீஷில் இது எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. அப்போ என்னோடய பெட்டர் அட்வைஸ் என்னவாக இருக்கும்? யூஸ் பண்ணாதீங்கன்னு இருக்கும். மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஷுட் பி ஒரு சஜஷன் சொல்கிறதுக்கு, ஒரு அட்வைஸ் சொல்கிறதுக்கு, ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷுட் பி யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஷுட் அப்படின்னால என்ன மீனிங்கில் வரணும்? வேண்டும் அப்படின்னு வரணும் தமிழில். வேண்டும். பீனா இருக்க, இருக்க வேண்டும். மஸ்ட்டுக்கும் அதே வேண்டும் தான். ஷுட்டுக்கும் மஸ்ட்டுக்கும் சேம் தாங்க மீனிங். ஓகேங்களா? ஆனால் டோன் தான் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா ரெண்டுத்தையுமே பிரித்து விடும். அந்த அக்ரெசிவ் வந்து மஸ்ட்டு காட்டும், ஷுட்டு வந்து அட்வைஸை காட்டும். ஓகே, ஒரு விஷயத்தை சஜஸ்ட் பண்ணுறதுக்கு, அட்வைஸ் பண்ணுறதுக்கு, ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஷுட் பி யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுவே அட்வைஸ் எல்லாம் கிடையாது, அது தப்போ சரியோ அதைத்தான் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தின் பேரில் ஒரு சில ஆக்ஷன்ஸ் விதிக்கப்படும் பார்த்தீங்களா, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா மஸ்ட் பி யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆர்டர் அதில் என்ன இருக்காது? சாய்ஸும் இருக்காது. அதுதான் ஃபைனல் டெசிஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த ஹெல்பிங் வேர்ப்ஸு இந்த ஃபார்மெட்டு கூட பீவை சேர்ந்து வரும் பொழுது எப்படி வந்து ஒரு மீனிங்கை வெளிப்படுத்துது அப்படிங்கிறத இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஓகே, இப்போ ஒரே சென்டென்ஸ் தான் சரிங்களா? அதில் நம்ம இந்த ஹெல்பிங் வேர்பை மாற்றி மாற்றி போட்டு என்ன மீனிங்கில் அது டெலிவர் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்துடலாம். ஃபார்முலா என்ன நம்ம சொன்னோம்? நவுன் வரணும், ஹெல்பிங் வேர்ப் வரணும். இதுதான் ஹெல்பிங் வேர்ப்ஸ். அதை தொடர்ந்து பி வரணும். பி அப்படிங்கிற வார்த்தை வர வேண்டும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு நவுன், ஏதோ ஒரு நவுனை போட்டுக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், மை அங்கிள். ஓகே, மை அங்கிள் அப்படின்னா என்னோட மாமா, இங்கே போட்டாச்சு. ரைட், இங்கே அதே மாதிரி ஹெல்பிங் வேர்ப் அடுத்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பி, அதுக்கப்புறம் ஒரு பி போட்டாச்சு. ஓகே, பிக்கு என்ன மீனிங்? இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து ஒரு என்ன போட்டோம்? இன்னொரு நவுனை போட்டோம். அப்போ என்னாச்சு? கொடுத்துருக்க ரூல் படி நம்மளோட சென்டென்ஸ் கரெக்ட். சேர்த்து படிக்கும்போது என்ன வரும்? மை அங்கிள் கேன் பி ஏ சீஃப்டைன், மை அங்கிள் குட் பி ஏ சீஃப்டைன், மை அங்கிள் மே பி ஏ சீஃப்டைன். இந்த மாதிரி மீனிங்கில் வரும். சரிங்களா? சரி, இப்போ கீழே பாருங்களேன். இந்த ஒரு தமிழ் எக்ஸ்ப்ரெஷனை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கேனுக்கும் குட்டுக்கும் மேக்கும் மைட்டுக்கும் ஒரு காமனான இந்த டேர்ம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். லாம் அப்படின்னா இந்த இருக்கணுங்கிறது கூட சேர்ந்து வரும்போது இருக்கலாம் அப்படின்னு மாறிடும். ஓகே, கேனுக்குலாம், குட்டுக்குலாம், மேக்குலாம், மைட்டுக்குலாம். ஏன்னா இந்த கேன், குட்டு, மே, மைட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வரும், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேனுக்கு வந்து முடியும் அப்படிங்கிற சவுண்ட்லேயே சொல்லி கொடுப்பாங்க. அவனால் அப்படி இருக்க முடியும், அவனால் அப்படி பண்ண முடியும், அவனால் நல்லவளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே அது கரெக்டாக மேட்ச் ஆகாது. ஒரு சில இடத்துல மீனிங் வந்து லாம் அப்படிங்கிறதுலே கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்படி ஒரு இடத்துல கன்வெர்ட் ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பெட்டர் இந்த லாம் சவுண்ட்லேயே போய்க்கலாம். ஆனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், கேன் யூஸ் பண்ணோம்னா 100% ஹை பாசிபிலிட்டி. நம்ம லாம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு சொன்னாலும் கூட அவன் அப்படி இருக்கலாம், ஓகே, அவன் அங்கே இருக்கலாம் அப்படிங்கிற லாம் மீனிங் வந்தாலும் கூட கேனை வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அந்த மீனிங்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து உண்டுக்கும் ஷாலுக்கும் தமிழில் எப்படி ஒரு சவுண்டு வரும் அப்படின்னா பார் அப்படின்னா இருக்க ப்ளஸ் இருப்பார், அந்த மாதிரியாக இருப்பார் கண்டிஷனல் பேரில். ஓகே, இல்லாட்டி ஷால் வரும்போது 100% ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லாட்டி இருக்கும். ஓகே, வேறு ஏதாவது பொருளை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, வேறு ஏதாவது பொருளை சொன்னோம் அப்படின்னா இருக்கும்ங்கிற மீனிங்கில் வரும். ஷுட்டு, மஸ்ட்டு, வேண்டும். என்ன வேண்டும்? இருக்க வேண்டும். அவ்வளோதான். இதுதான் இந்த ஹெல்பிங் வேர்புக்கு தமிழ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். இதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள். ஓகே, அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களால் யார் என்ன பேசினாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? இந்த வார்த்தைகள் எல்லாமே இந்த இந்த குட்டி குட்டி வார்த்தைகளோட தமிழாக்கம் ஆக்டிவில் எப்படி இருக்குது, பேசிவில் எப்படி இருக்குது, ஹேடு கூட வந்து அது எப்படி மாறுது, ஓகே, இஸ்ஸு வாசு கூட வந்து அது எப்படி மாறுது அப்படிங்கிறது உங்கள் ரத்தத்தில் கலக்கிற அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். சொல்லி சொல்லி பார்க்கணும், திரும்ப திரும்ப சொல்லி உங்கள் மைண்டில் உட்கார வச்சால் மட்டுமே தான் திடீர்னு யாராச்சும் பேசினாலும் கூட உங்களுக்கு டக்குன்னு இதோட மீனிங்கை அனலைஸ் பண்ண முடியும். சரிங்களா? சென்டென்ஸ் போயிடலாம். காமனாக எழுதிட்டேன். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொன்றத்தையும் மேட்ச் பண்ணி படிச்சுக்கலாம். சரிங்களா? சீஃப்டைன் அப்படின்னா தமிழில் நம்ம நாட்டாமைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நாட்டாமைக்கு இங்கிலீஷில் சீஃப்டைன். ஓகே, வில்லேஜ் சீஃப்டைன், கிராமத்து நாட்டாமை. ஓகே, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ரைட்டா? சீஃப்டைன் அப்படின்னா நாட்டாமை. சரி, எனது மாமா, இங்கே நாட்டாமைன்னு போட்டுறேன். ஓகே, எனது மாமா நாட்டாமை. இப்போ இவர் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா
இவர் இந்த பர்சனாக தான் இருப்பாருன்னு சொல்கிறோம், அதனால நாட்டாமையாக இப்படின்னு போட்டோம்னா மீனிங் வந்துடும். ஓகே, அவர் அவ்வாறாக இருக்கிறார். ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறார், அந்த மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் அப்படி நீங்கள் சொல்கிறது தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு இந்த கேன் பி எல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறோம். அதனால அவர் அப்படியாக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நம்ம யாக அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஓகே ரைட். இப்போ கவனிங்க, ஒவ்வொன்றா வருவோம். மை அங்கிள் கேன் பி அ சீஃப்டைன். எனது மாமா நாட்டாமையாக இருக்கலாம். ஹை பாசிபிலிட்டி. ஹை பாசிபிலிட்டி. என்கிட்ட கேட்குறான் ஒருத்தன், என்னடா உங்கள் மாமா வந்து ஊரில் எல்லாருமே மதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, உண்மையா? எஸ் எஸ் எஸ், எல்லோரும் மதிக்கிறாங்கடா. எவ்ரிபடி ரெஸ்பெக்ட்ஸ் ஹிம். ஹி கேன் பி எ சீஃப்டைன். அவர் என்னவா இருக்கலாம்? நாட்டாமையாக இருக்கலாம். ஓகே, நாட்டாமை இருக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் அவருக்கு இருக்குது. அவர் வந்து என்னவா இருக்கலாம்? நாட்டாமை இருக்கலாம். இப்போ ஹை பாசிபிலிட்டிஸ் நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து குட். மை அங்கிள் குட் பி எ சீஃப்டைன். எனது மாமா நாட்டாமையாக இருக்கலாம். ஓகே, வீக் பாசிபிலிட்டி, வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது நாட்டாமைக்கு ஏதாவது போட்டி வச்சு அதில் தோற்றுருந்தார் அப்படின்னா நமக்கு தெரில, நியூஸ் தெரில, ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு நமக்கும் தெரியல. ஸோ வீக் பாசிபிலிட்டி போட்டு சொல்கிறோம். ஓகே, அதை ஃபார்மல் டோன்லேயும் சொல்லிக்கலாம், இன்ஃபார்மல் டோன்லேயும் சொல்லிக்கலாம், பேசுகின்ற இடத்தை பொறுத்து. ஓகே, அடுத்து மை அங்கிள் மே பி எ சீஃப்டைன். எனது மாமா நாட்டாமையாக இருக்கலாம். சேம் மீனிங். வீக் பாசிபிலிட்டி, ரிசல்ட் நமக்கு தெரியாது, அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாமல் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மேவை சொல்லும்போது ஃபார்மல் டோனில் சொல்கிறோம். ஓகே, அதே வீக் பாசிபிலிட்டி இருக்கலாம், இல்லாமல் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குல்ல. ஆனால் அது இன்ஃபார்மல் டோனில் சொல்லும்போது ஹீ மைட் பி எ சீஃப்டைன். எனது மாமா நாட்டாமையாக இருக்கலாம். ரொம்ப சிம்பிள். நாலுக்குமே ஒரே டோன், பட் மீனிங் டிஃப்ரெண்ட். சரிங்களா? அடுத்து மை அங்கிள் வுட் பி அ சீஃப்டைன். எனது மாமா நாட்டாமையாக, வுட்டுக்கு என்ன போட்டிருக்கோம்? பார். அங்கே என்ன போட்டிருக்கோம்? இருப்பார். கரெக்ட். எனது மாமா நாட்டாமையாக இருப்பார். எனது மாமா நாட்டாமையாக இருப்பார். எப்படி இருப்பார்? ஏன்னா வுட்டு போட்டு சொல்கிறோம்ல. மை அங்கிள் வுட் பி அ சீஃப்டைன். வுட்டு போட்டு சொன்னால் நிபந்தனையின் பேரில் தான் இருப்பார். அப்படின்னு என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 மக்கள் அவர் ஓட்டு போட்டிருக்கணும். அப்படி ஓட்டு போட்டிருந்தால் அவர் நாட்டாமையாக இருப்பார். அப்படி ஓட்டு போடலைன்னா அந்த நாட்டாமை அப்படிங்கிற பதவி அவருக்கு கிடச்சிருக்காது, அவர் நாட்டாமை இருக்க மாட்டார். ஓகே, அப்போது ஏதோ ஒரு நிபந்தனை நடந்திருக்கணும். இல்லாட்டி காலங்காலமாக அவங்க நாட்டாமை இருந்து வந்திருந்தால் அவர் நாட்டாமையாக இருப்பார். ஏதோ ஒரு நிபந்தனை இருந்தால் மட்டுமே அங்கே வுட் பி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்து ஷேல்னா 100%, பட் மோர் ஃபார்மல் டோன். கண்டிப்பாக அவர் அந்த மாதிரி தான் இருப்பார்னு அர்த்தம். ஓகே, மை அங்கிள் ஷால் பி அ சீஃப்டைன். மை அங்கிள் ஷால் பி அ சீஃப்டைன். எனது மாமா நாட்டாமையாக கண்டிப்பாக இருப்பார். தேர் இஸ் நோ டவுட். அவர் தான் கண்டிப்பாக நாட்டாமையாக இருப்பார். அடுத்து பாருங்கள், ஷுட்டு மஸ்ட். மை அங்கிள் ஷுட் பி அ சீஃப்டைன். எனது மாமா நாட்டாமையாக இருக்க வேண்டும். இந்த ஊர் வந்து ஏதோ கெட்டு போயிட்டுருக்கு, இதெல்லாம் சரி பண்ணும் அப்படின்னா என் மாமா என்னவாக இருக்கணும்? நாட்டாமை இருக்கணும். ஒரு சஜஷன், ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்கிறது. இவ்வளோ ப்ராப்ளம் நடக்குது இல்லைங்க, எங்கள் மாமா மட்டும் நாட்டாமையை போட்டு பாருங்களேன், இந்த கிராமத்தை அப்படியே நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிடுவார். ஒரு சஜஷன், ஒரு ரெக்கமெண்டேஷன். இமீடியட்டாக கூட்டத்தில் எந்திரிக்கிற, சார் மை அங்கிள் ஷுட் பி எ சீஃப்டைன். என் அங்கிள் வந்து நாட்டாமை இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்? இந்த கிராமத்தை அடுத்த லெவல் கொண்டு போக முடியுங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் சொல்கிறதுக்காக நம்ம ஷுட் பி யூஸ் பண்ணலாம். அதுவே ஷுட் பிக்கு பதிலாக மஸ்ட் பி போட்டு சொல்கிறோம். மை அங்கிள் மஸ்ட் பி அ சீஃப்டைன். எனது மாமா நாட்டாமை இருக்க வேண்டும். மை அங்கிள் மஸ்ட் பி சீஃப்டைன் அப்படின்னா அதெல்லாம் தெரியாதுங்க. 2 அர்த்தத்தில் சொல்லுவோம். என்னென்னா, இப்போ நேரடியாக ஒரு ஆள்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா என் மாமா தாங்க நாட்டாமையாக இருக்கணும், வேறு யாருக்கும் வாய்ப்பு இல்லை, அவர் தான் இருக்கணும். நல்லதோ தப்போ, கெட்டவனோ நல்லவனோ அதெல்லாம் தெரியாதுங்க, அவர் தாங்க கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? நாட்டாமை இருக்கணுங்க. ஓகே, அப்படின்னு சொல்கிற ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம வேறு இடத்துல இருக்கோம். ஓகே, வேறு இடத்துல இருக்கோம். ஒருத்தர் நம்மகிட்ட கேட்குறாரு, உங்கள் மாமா வந்து நாட்டாமை இருப்பார் நம்மகிட்ட கேட்குறாரு. நம்ம என்ன சொல்கிறோன்னா, கண்டிப்பாக அவர் தாங்க நாட்டாமையாக இருப்பார். ஹீ மஸ்ட் பி எ சீஃப்டைன். அவர் தாங்க நாட்டாமையாக இருப்பார். ஹீ மஸ்ட் பி எ டீச்சர். அவர் டீச்சராக தாங்க இருப்பார். அவர் டீச்சராக தான் இருக்க வேண்டும், தூய தமிழில் சொல்ல போனால். இவரோட நடை உடை பாவனையெல்லாம் பார்க்கும்போது அவர் அடிக்கடி அந்த ஸ்டூடெண்ட்ஸை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத கவனித்தா கண்டிப்பாக அவர் டீச்சராக தான் இருக்க வேண்டும். ஹீ மஸ்ட் பி எ டீச்சர். டேய், உனக்கு நல்ல டேலண்ட் இருக்குடா, உனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, நீ என்ன பண்ணு? எல்லாத்துக்கும் டீச் பண்ணு. யூ ஷுட் பி எ டீச்சர். நீ எல்லாத்துக்கும் டீச் பண்ணு. நீ டீச்சராக இருக்க வேண்டும், நீ ஆசிரியராக இருக்க வேண்டும். அப்படின்னா நிறைய பேர் உன்னால் பெனிஃபிட் ஆவாங்க. மீனிங் புரியுதுங்களா? ஒன்று கட்டாயத்தின் பேரில், எது மஸ்ட் பி கட்டாயத்தின் பேரில், ஷுட் பி அட்வைஸின் பேரில், வுட் பி நிபந்தனையின் பேரில். ஓகே, இப்படி தான் பார்த்தீங்கன்னா இது ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, ஸோ இது தாங்க மீனிங்.
நீங்கள் இந்த 2 நவுனை எப்படி மாற்றுறீங்களோ இதையும் இதையும், இப்போ எங்கேன்னு வருது தான் இதையும் இதையும், இந்த 2 நவுன் என்ன மாற்றுறீங்களோ அந்த மாதிரி மாறிடும். ஓகே, ரொம்ப சிம்பிள், புரியுதுங்களா? ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டு தேடி பாருங்கள். அப்படி அது தருகிற அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அப்படியே இது கூட ஃபிக்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணுங்கள். மீனிங் ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் ஆக்டிவ் ஃபார்ம், புரியுதுங்களா? இப்போ நம்ம பேசிவ் ஃபார்ம் போயிடலாம். இப்போது பேசிவ் பேட்டர்ன் உங்கள் எல்லாத்துக்குமே கன்ஃபியூஸ் பண்ணுறது இதுதான். ஆனால் இந்த தமிழ் டேர்ம்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். இப்போது அதோட ஃபார்முலா பாருங்களேன், ரெண்டுமே சேம் தான். இங்கே நவுன் வருது, ஹெல்பிங் வேர்ப் வருது, பி வருது. இங்கே நவுனுக்கு பதிலாக V3 ஃபார்மேட் போடுறோம். ஓகே, V3 அப்படின்னா வேர்போட 3rd ஃபார்ம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, என்ன சவுண்டில் வரணும்? நம்ப, பார்க்க, போக, செய்ய, இந்த சவுண்டில் தான் வரணும். சரிங்களா? அதுதான் V3. அப்படி நீங்கள் அந்த டேர்ம்லேயே வச்சு பழகினால் மட்டும்தான் நீங்கள் எந்த டென்ஸாக இருக்கட்டும், இல்லை எந்த ஃபார்மெட்டில் வர V3யாக இருக்கட்டும், உங்களால் சரியாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஏன்னா இதுதான் ஃபார்மெட்டு. செய் ப்ரெசண்ட்டு, செய்த பாஸ்ட்டு, செய்ய அது V3. ஓகே, ரைட். அப்புறம் இந்த பேசிவ் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு தமிழாக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் ஒவ்வொரு டேர்முக்கும். ஓகே, இந்த கேன் வந்து இந்த பாருங்களேன், எல்லாமே ஒன்றா எழுதி வச்சிட்டேன். இங்கெல்லாம் ஒவ்வொரு குழுவாக பிரித்து வச்சிட்டேன். சேம் கேனுக்கு லாம் அப்படிங்கிற சவுண்டில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, கேனு, குட்டு, மீ, மைட்டு. ஓகே, ஆனால் இந்த பீக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே இருக்கன்னு படித்தோம்ல, இங்கே பட. ஓகே, இருக்கன்னு படித்தோம், இங்கே படன்னு படிக்கிறோம். அது தான் டிஃப்ரெண்ட்டு. ஓகே, அடுத்து ஷேலு, உட்டு. அங்கே என்ன படித்தோம்? அப்படி படுவார், அப்படி நடப்பார் அப்படின்னு நம்ம படித்தோம். ஓகேங்களா? இதில் என்ன அப்படின்னா படும். ஏன்னா இது ஒரு வினை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ வினைனா அப்படி செய்யப்படும், அப்படி பண்ணப்படும் அப்படிங்கிற சவுண்டில் தான் வரும். ஒரு ஆளை சொன்னோம்னா அப்படி இருப்பார், அப்படி போவார், அது அங்கே இருக்கும் அப்படிங்கிற சவுண்டில் சொல்லலாம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வினையத்தான் சொல்ல போகிறோம். ஓகே, அப்போ இந்த சவுண்டில் தான் வரணும். அது அப்படி செய்யப்படும், அந்த வினை அப்படி நடத்தப்படும். ஓகே, அப்படிங்கிற மீனிங் வச்சுக்கிட்டா நமக்கு கரெக்டாக தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஷுட்டு, மஸ்ட்டு, சேம், வேண்டும். ஓகே, வேண்டும் என்ன வேண்டும்? பட வேண்டும். ஓகே, பட வேண்டும், இது செய்யப்படும். ரைட், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும், தமிழில் மீனிங் கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி தான் எல்லா இடத்தையும் பிரித்து எழுதி வச்சுருக்கோம். வாங்க அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம். திஸ் எரர் கேன் பி அவாய்டட். திஸ் எரர் கேன் பி அவாய்டட். திஸ் எரர் குட் பி அவாய்டட். திஸ் எரர் மே பி அவாய்டட். திஸ் எரர் மைட் பி அவாய்டட். ஏன்னா 4மே போட்டு வச்சுருக்கோம்ல, அதனால் ஒன்று சொல்லி பார்க்கணும். ஓகே, இந்த தவறு பட, தவிர்க்க, படலாம், அவ்வளோதான். திஸ் எரர் கேன் பி அவாய்டட். இந்த தவறு தவிர்க்கப்படலாம். அப்படின்னா ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னது? ஒரு தப்பு நடக்குது, ஒரு தப்பு நடக்க போகுது, அந்த தப்பு 100% தவிர்க்கப்படலாம். ஓகே, வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை தவிர்ப்பதற்கான ஆற்றலும் நம்மகிட்ட இருக்குது. அதான் கேனே யூஸ் பண்ணுறோம். ஓகே, திஸ் எரர் கேன் பி அவாய்டட். இந்த தவறு தவிர்க்கப்படலாம். திஸ் எரர் குட் பி அவாய்டட். இந்த தவறு தவிர்க்கப்படலாம், தவிர்க்கப்படாமலேயும் போகலாம். ஏன்னா வீக் பாசிபிலிட்டி. ஃபார்மலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இன்ஃபார்மலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸில் சொல்கிறோம், சார் திஸ் ஒர்க் குட் பி அவாய்டட் சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா திஸ் ஒர்க் குட் பி அவாய்டட் சார் அப்படின்னு சொல்லும்போது, சார் இந்த தவறு தவிர்க்கப்படலாம் சார், ஆனால் பாசிபிலிட்டிஸ் கம்மி. அந்த இடத்துல இது என்ன டோனில் போகுதுன்னா ஃபார்மல் டோனில் போகுது. வீட்டில் திஸ் எரர் குட் பி அவாய்டட், இந்த தப்பு தவிர்க்கப்படலாம், ஆனால் இது இன்ஃபார்மல் டோன், கேஷுவல் டோன். ஓகே, திஸ் எரர் மே பி அவாய்டட், வீக் பாசிபிலிட்டி, ஃபார்மல் டோன். ஓகே, திஸ் எரர் மைட் பி அவாய்டட், வீக் பாசிபிலிட்டி, என்ன டோன்? கேஷுவல் டோன். இந்த தவறு தவிர்க்கப்படலாம். சிம்பிள். அடுத்து ஷேலுக்கும் உட்டுக்கு என்ன படும்? என்ன படும் பார்த்துருவோமா? இந்த தவறு தவிர்க்கப்படும், அவ்வளோதான். ஓகே, இங்கே படன் இருக்குது, பட படும் ரெண்டுத்தையும் போட்டோம்னா கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் என்ன பண்ணிட்டோம், அப்படியே ஒட்டுக்கா படும்ங்கிற சவுண்டு மட்டும் போட்டோம். ஓகே, ஷால் பி அப்படின்னாலே படும் தான். உட் பி அப்படின்னாலே படும். இங்கே மீனிங் அந்த உட்டுக்கு பிக்கும் சேர்த்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு தொகுதியை நம்ம படும்னு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த பட அப்படிங்கிற சவுண்டே படுங்கிறது தான் வருது, அதனால் அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? இந்த தவறு தவிர்க்கப்படும். திஸ் எரர் ஷால் பி அவாய்டட். இந்த தவறு கண்டிப்பாக தவிர்க்கப்படும்.
ஷால் பி அப்படின்னா கன்ஃபார்மாக அது நடக்கும்னு அர்த்தம். ஓகே, ஓல்டு ஃபேஷன் லாங்குவேஜ் ஸ்டைல் அது இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக இந்த தவறு தவிர்க்கப்படும் ஃப்யூச்சரில். ஓகே, திஸ் எரர் ஷால் பி அவாய்டட். திஸ் எரர் வுட் பி அவாய்டட். இந்த தவறு தவிர்க்கப்படும் எப்பொழுது நீங்கள் கவனமாக இருந்தால் மட்டுமே. நீங்கள் கவனமாக இருக்கும் பட்சத்தில் இந்த தவறு தவிர்க்கப்படும். கண்டிஷன், அந்த கண்டிஷன் இருந்தால், அந்த சூழ்நிலை இருந்தால் மட்டுமே அது நடக்கும். ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? இந்த தவறு தவிர்க்கப்படும், அந்த சவுண்டில் வந்துடணும். அடுத்து ஷுட்டு, மஸ்ட்டு, வேண்டும், பட சேர்த்துங்க. அப்படியே பட வேண்டும், இந்த தவறு தவிர்க்கப்பட வேண்டும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, திஸ் எரர் ஷுட் பி அவாய்டட். ஐயோ டே, இந்த தவறு தவிர்க்கப்பட வேண்டும், இந்த தவறு நடந்தால் கம்பெனி லாஸ் ஆயிரும். ஒரு சஜஷன். ஓகே, ஒரு சஜஷனுக்காக நம்ம சொல்கிறோம், ஒரு அட்வைஸ்க்காக. ஓகே, திஸ் எரர் ஷுட் பி அவாய்டட். இந்த தவறு தவிர்க்கப்பட வேண்டும். திஸ் எரர் மஸ்ட் பி அவாய்டட். தம்பி, என்ன பண்ணும் எது பண்ணும் தெரியாது, இந்த தப்பு தவிர்க்கப்படணும். என்னமோ பண்ணு போ, தவிர்க்கப்பட வேண்டும். ஆர்டர். ஓகே, அதாங்க மீனிங். அடுத்து திஸ் இன்ஃபர்மேஷன் கேன் பி பிலீவ்டு. பிலீவ்டுன்னா என்ன? நம்ப. பி பட, கேனுக்கு என்ன எழுதி வச்சுருக்கோம்? லாம், நம்பப்படலாம். அவ்வளோதான். ஓகே, நம்பப்பட முடியும்னு சொல்லுவாங்க. நீங்கள் நம்பப்படலாம் இந்த சவுண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இன்ஃபர்மேஷன் கேன் பி பிலீவ்டு. இந்த செய்தி நம்பப்படலாம். திஸ் இன்ஃபர்மேஷன் குட் பி பிலீவ்டு. ஹை பாசிபிலிட்டி, நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அடுத்து குட் பி பிலீவ்டு. வீக் பாசிபிலிட்டி, அதை நம்புறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபார்மல்னால் ப்ரொஃபஷனல் இடத்துல சொல்கிறது, இன்ஃபார்மல்னால் வேறு இடத்துல சொல்கிறது. மே பி பிலீவ்டு, வீக் பாசிபிலிட்டிஸ், ஃபார்மல் டோன். மைட் பி பிலீவ்டு, வீக் பாசிபிலிட்டி, இன்ஃபார்மல் டோன். ரொம்ப சிம்பிள். அடுத்து திஸ் இன்ஃபர்மேஷன் ஷால் பி பிலீவ்டு, வுட் பி பிலீவ்டு. திஸ் இன்ஃபர்மேஷன் நம்பப்படும். திஸ் இன்ஃபர்மேஷன் ஷால் பி பிலீவ்டு. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இந்த செய்தி நம்பப்படும். இது உண்மையான செய்திங்க, கண்டிப்பாக இது மக்களால் நம்பப்படும். ஒரு கேரண்டி கொடுக்குறோம், கன்ஃபார்மாக அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஷால் யூஸ் பண்ணும்போது. ஓகே, வுட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஐயோயோ சாமி, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும், அப்போ தான் அந்த செய்தி நம்பப்படும். ஓகே, ஆதாரங்கள் இருந்தால்தான் அந்த செய்தி நம்பப்படும். அப்போது ஆதாரம் அப்படின்னுங்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப்ஸ் அப்படின்னுங்கிற அந்த சோர்ஸ் இருந்தால்தான், அந்த நிபந்தனைகள் இருந்தால்தான் அந்த செய்தி நம்பப்படும். கண்டிஷனில் அது என்ன ஆகுது? ஆக்ட் ஆகுது, நடக்குது. ஓகே, ஸோ திஸ் இன்ஃபர்மேஷன் வுட் பி பிலீவ்டு. இந்த செய்தி நம்பப்படும் எப்போ? அந்த நிபந்தனைகள் இருந்தால் மட்டுமே. ரைட்? ஷுட்டு, மஸ்ட். த இன்ஃபர்மேஷன் ஷுட் பி பிலீவ்டு, த இன்ஃபர்மேஷன் மஸ்ட் பி பிலீவ்டு. இந்த செய்தி நம்பப்பட வேண்டும். இது உண்மையான செய்தி, இந்த செய்தி நம்பப்பட வேண்டும். இங்கே பாருங்கள், இந்த செய்தி ரொம்ப உண்மை, இந்த உண்மை நம்பப்பட வேண்டும், மக்கள் இதை நம்பணும் அப்படி சொல்லுவோம்ல, இந்த செய்தி நம்பப்பட வேண்டும். ஒரு அட்வைஸாக சொல்கிறதுக்கு நம்ம ஷுட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபோர்ஸாக சொல்கிறீங்க, இந்த செய்தி நம்பப்பட வேண்டும், உண்மையோ பொய்யோ தம்பி நம்பப்பட வேண்டும், இதை எல்லாரும் நம்பித்தான் ஆகணும். ஓகே, திஸ் இன்ஃபர்மேஷன் மஸ்ட் பி பிலீவ்டு. இந்த செய்தி நம்பப்பட வேண்டும் கட்டாயமாக. ரைட்? கடைசி ஒன்று, பிரேம். இப்போ ஒரு ஆளை வச்சு நம்ம பேச போகிறோம். ஓகே, பிரேம் கேன் பி டிஸ்கவர்டு. டிஸ்கவர்டுனா கண்டுபிடிக்கப்படுறது, எங்கோ போய் ஒளிஞ்சிக்கிட்டாருன்னு அர்த்தம். ஓகேங்களா? இல்லை காணாமல் போயிட்டார், இல்லாட்டி ஏதோ பொருளை திருடிட்டு எங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டார். ஓகே, அப்படி திருடிட்டு போய் ஒளிஞ்சாருன்னா இங்கே என்ன போடுவாங்கன்னா காட்டுன்னு போடுவோம். அதான் சரியான வார்த்தை. காட்டுனா பிடித்தல், கண்டுபிடித்தல். டிஸ்கவர்டு அப்படின்னா காணாமல் போகிறது, என்ன பண்ணுற அப்படின்னா தேடி கண்டுபிடிக்கிறோம் அவரை. ஓகே, ஸோ பிரேம் கேன் பி டிஸ்கவர்டு, கண்டுபிடிக்கன்னு போட்டாச்சு. கேன், குட், மே, மைட்டுக்கு என்ன போடுவோம்? கண்டுபிடிக்க. கேன், குட்னா பட, பிக்கு லாம். பிரேம் கண்டுபிடிக்கப்படலாம். ஹை பாசிபிலிட்டிஸ், கண்டுபிடிக்கப்படுவதற்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருந்தால் கேன் பி. வீக் பாசிபிலிட்டிஸ் போத் ப்ரொஃபஷனல் அண்ட் இன்ஃபார்மல் இடத்துல சொல்கிறதுக்கு நம்ம குட் பி யூஸ் பண்ணிக்கலாம். பிரேம் மே பி டிஸ்கவர்டு, பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி, ஃபார்முலாக சொல்கிறோம். பிரேம் மைட் பி டிஸ்கவர்டு, பாசிபிலிட்டிஸ் கம்மி, இன்ஃபார்முலாக சொல்கிறோம். ஓகே, அடுத்து பிரேம் ஷால் பி டிஸ்கவர்டு அண்ட் வுட் பி டிஸ்கவர்டு. பிரேம் கண்டுபிடிக்கப்படுவார். ஓகே, ஏன்னா இங்கே செய்தியை தான் சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இது வந்து இட்டு அந்த ஃபேமிலி கூட வர்றது, அதனால் நம்ம படும்னு போட்டிருக்கோம். ஏன்னா இது வந்து இட்டில் வர்றது, இவர் ஹீயில் வர்றாரு, அதனால் ஹீக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும். படுவார், படுவாள் அப்படிங்கிற சவுண்டு. ஸோ இங்கே படுவார். ஓகே, பிரேம் கண்டுபிடிக்கப்படுவார், கண்டிப்பாக கண்டுபிடிக்கப்படுவார். ஹீ ஷால் பி, பிரேம் ஷால் பி டிஸ்கவர்டு, கண்டிப்பாக கண்டுபிடிக்கப்படுவார். பிரேம் வுட் பி டிஸ்கவர்டு,
பிரேம் கண்டுபிடிக்கப்படுவார் எப்போ இந்த போலீஸ்காரங்க எப்போ ஒழுங்காக தேடுறாங்களோ அப்போ கண்டுபிடிக்கப்படுவான். அப்போது அந்த போலீஸ்காரங்க ஒழுங்காக தேடலைன்னா கண்டுபிடிக்க மாட்டாங்க. அந்த சிச்சுவேஷன்ஸ் நடக்கலை, அந்த நிபந்தனைகள் ஒழுங்காக நடக்கலை அப்படின்னா, அந்த கண்டிஷன்ஸ் ஒழுங்காக நடைபெறவில்லை என்றால் அந்த வினை நடைபெறாது. ஓகே, பிரேம் would be discovered, பிரேம் கண்டுபிடிக்கப்படுவார். அடுத்து பிரேம் should be discovered, பிரேம் must be discovered, கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அவ்வளோதான். ரைட், கண்டுபிடிக்கப்பட வேண்டும். பிரேம் should be discovered. ஐயோ டேய், இங்கே எல்லாமே அவங்ககிட்ட தான்டா இருக்குது, அவனை டிஸ்கவர் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. பிரேம் should be discovered, பிரேம் should be discovered, பிரேம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். எல்லா சோர்ஸ் அவங்ககிட்ட தான் இருக்குது, பணம் எல்லாம் அவங்ககிட்ட தான் இருக்குது. ஓகே, அதை எடுத்துகிட்டு எங்கே காணாமல் போயிட்டான், தொலைஞ்சு போயிட்டான், அவனை கண்டுபிடிக்க வேணும். அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பேசிவில் சொல்லும்போது பிரேம் should be discovered அப்படின்னு சொல்கிறோம். அதுவே கண்டிப்பாக அவனை கண்டுபிடிச்சு ஆகணும், அவனை விடவே கூடாது. ஓகே, அப்படி சொல்கிறதுக்கு பிரேம் must be discovered, பிரேம் must be discovered, பிரேம் must be punished, அவன் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். பிரேம் must be schooled, என்ன வார்த்தை ஸ்கூல்டு, இங்கே பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவனுக்கு பாடம் புகட்ட வேண்டும் சொல்லுவோம்ல, அதுக்குள்ள ஸ்கூல்டுன்னு போடலாம் நீங்கள். he must be schooled, அவனுக்கு பாடம் புகட்டப்பட வேண்டும். புரியுதுங்களா? இந்த வார்த்தை அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, காட், CAUGHT எழுதியிருக்கு பாருங்க. பிரேம் கண்டிப்பாக கண்டுபிடிக்கப்பட வேண்டும், பிடிக்கப்பட வேண்டும், அது காட். புரிஞ்சுதுங்களா? இதுதான் ஆக்டிவில் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, பேசிவில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு சில ஹோம்ஒர்க்ஸ் கொடுக்குறேன், அதை பண்ணுங்கள். ரைட், ஹோம்ஒர்க் பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர், லைக்கு, மற்ற சேனலுக்குள்ள என்னென்ன பண்ணுவீங்களோ அப்படியே பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். அடுத்து இந்த ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த கிளாஸில் நடத்தின அந்த போர்டோட கான்டென்ட்டை பிடிஎஃபாக பண்ணி ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கும், அதன் மூலமாக என்ன பண்ணலான்னா நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம ஹோம்ஒர்க் வந்துடலாம். 3 கொடுத்துருக்குங்க, ஆனால் நான் என்றைக்குமே ஒரு 2 இல்லாட்டி 3 தான் கொடுப்பேன். அந்த 2 3 மட்டும் பண்ணாலே போதும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். முடிந்தால் இந்த 3 தவிர, நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை தவிர எக்ஸ்ட்ரா உங்களால் எவ்வளோ முடியுமோ அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட்டில் போடலாம். ஓகே, யூ ஆர் வெல்கம். ரைட், சரி பாருங்கள். புத்தகங்கள் வாங்கப்பட வேண்டும் 1. 2வது, இந்த மீன் பொரிக்கப்படலாம், அது பள்ளியாகத்தான் இருக்க வேண்டும். இது 2 கூட உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த மீன் பொரிக்கப்படலாம், இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஃபார்மல் டோனில் வீக் பாசிபிலிட்டியோடு சொல்கிறேன். ஓகே, இதை வந்து ஃபார்மல் டோனில் சொல்கிறேன், ஆனால் வீக் பாசிபிலிட்டியோடு சொல்கிறேன். ஓகே, அப்போ என்ன வரும்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி போட்டுருங்க. அடுத்து, புத்தகங்கள் வாங்கப்பட வேண்டும், புத்தகங்கள் வாங்கப்பட வேண்டும், அதாவது இதை நீங்கள் பார்த்தே கண்டுபிடிச்சிடணும் என்ன சவுண்டில் வருது அப்படின்ட்டு. ரைட், புத்தகங்கள் வாங்கப்பட வேண்டும். அடுத்து, அது பள்ளியாகத்தான் இருக்க வேண்டும். இங்கிருந்து நான் பார்க்குற ஒரு கட்டடம் தெரியுது, அது எந்த கட்டணே தெரில, ஆனால் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், அது பள்ளியாகத்தான் இருக்க வேண்டும். அப்போ அதுக்கு என்ன வரும்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் போட்டுருங்க. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.